Hey guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் ட்ரஸ்ட். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. என்ன பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பொசிஷன். இவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா மேல் கேண்டிடேட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 2 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MSW கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 30,000 தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜாப் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன். என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. என்ன பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கோஆர்டினேட்டருக்கான பொசிஷன். இவங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷனாக இருந்தால் ஏதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தால் MSW முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் எதுவும் சொல்லலை, ஜெண்டரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்குன்னா சூலூர், கோயம்புத்தூர். இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட நேம் எதுவும் தனியாக மென்ஷன் பண்ணல அவங்க. இங்கே யாரை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன படிச்சிருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா MSW HR இல்லை MBA படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷனோட ரோல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் HR அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணலை. ஃபர்தராக இந்த ஜாபுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இவங்களோட ஆர்கனைசேஷனோட நேம் எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணல. இவங்களோட லோகோ மட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. அதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. இவங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. என்ன டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. தமிழும் இங்கிலீஷும் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஹெல்த் பிரைவேட் லிமிடெட். என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி லொக்கேஷனில் இருக்குது. இவங்க என்ன பொசிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கவுன்சிலர் பொசிஷன். என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BSW, MSW, MA சைக்காலஜி, MSc சைக்காலஜி இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்தராக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்க்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜாப் சென்னையில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கான ரோல். இவங்க என்ன ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நேம் இவங்க மென்ஷன் பண்ணலை. இதுக்கு மேல் கேண்டிடேட் ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. MSW படித்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றவூரில் இருக்குது. இங்கே என்ன பொசிஷன் ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஃபீமேல் சோஷியல் ஒர்க்கர் இன் சீனியர் சிட்டிசனுக்கான ஓப்பனிங் இருக்குது. இதில் யார் ப்ரிஃபர்டுனா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இதுக்கு ப்ரிஃபர்டு. சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா MSW படிச்சிருக்கணும். ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஜாப் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் என்ன பொசிஷன் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வள பயிற்றுனர் பொசிஷன். எத்தனை பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா MSW முடிச்சிருக்கணும். சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 35,000ன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து தமிழ் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்கு தமிழ் MSW சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.